الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வாழ்க்கையில் நாம் எப்படியாவது ஒவ்வொருவருமே வெற்றி அடைந்து விட வேண்டும் என்று பாடுபடுகிறோம். கண்ணியமானவர்களே, உயர்ந்த வெற்றியை நாம் அடைவதற்குரிய வழிமுறைகளை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார்கள். 4 வகையான மனிதர்களில் ஒரு வகையினராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், வெற்றி அடையலாம். அவலா தகுன் ஹாமிஸா, அந்த நபர்களில் 5வது நபராக நீங்க ஆகிவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையுடன் இதை பதிவு செய்கிறார்கள். அப்படி 4 நபர்கள் யார்? அந்த 4 வகையான மனிதர்களில் நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வகையினராக நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். அப்படி இல்லை என்று சொன்னால் 5வது நபராக நீங்கள் ஆகிவிட்டால் ஃபதஹ்லிக்கு, நீங்கள் அழிவீர்கள், உங்களுக்கு அழிவு வந்து சேர்ந்துவிடும் என்று இதை எச்சரிக்கையாக பதிவு செய்கிறார்கள். அதில் 1வது வகை மனிதர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குன் ஆலிமா, இந்த உலகத்தில் நீ மார்க்கத்தை கற்று தெரிந்த மார்க்க அறிஞராக நீ ஆகிவிடு. மார்க்க அறிஞராக இல்மை பெற்றுக்கொண்ட மனிதராக நீ ஆகிவிடு. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததற்கு மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இல்மை ஒரு உயர்ந்த நிஅமத்தாக தருகிறான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதை தருகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் யாருடைய விஷயத்தில் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா தீனுடைய விளக்கத்தை தருகிறான். அப்படிப்பட்ட தீனுடைய விளக்கம் பெற்ற சிறந்த ஆலிமாக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஏனென்று சொன்ன அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் யார்? அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் மார்க்க அறிவை பெற்ற உலமாக்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அத்தகைய சிறந்த ஆலிம்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும். இது 1வது வகையாக, முதல் தரமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 2வது சொல்கிறார்கள், அவ் முத்தஅல்லிமா, இந்த உலகத்தில் நீ ஆலிமாக இல்லை என்று சொன்னாலும் மார்க்கத்தை தேடக்கூடிய நபராக நீ ஆகிவிடு. மார்க்கத்தினுடைய கல்வியை தேடக்கூடிய நிலையில் நீ ஆகிவிடு என்று சொல்கிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயம்தான். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களில் மாணவர்கள் மட்டுமல்ல, வயதானவர்களும் மாணவர்களாக ஆக வேண்டும். சஹாபாக்கள், கண்ணியமிக்க சஹாபாக்கள், திண்ணை தோழர்கள் முத்தஅல்லிமீன்களாக மார்க்கத்தை கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய தாலிபீன்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர்களாக மார்க்கத்தை தேடக்கூடிய நபர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே வயது என்பது ஒரு குறை அல்ல, அது ஒரு வயது என்பது ஒரு நிறைவான விஷயம் அல்ல. மார்க்கத்தை தேடுவதில் நாம் அனைவருமே மாணவர்கள் தான். எனவே நாம் மார்க்கத்தை பற்றிய விஷயங்களை ஆலிம்களிடத்தில், கற்று தெரிந்தவர்களிடத்தில், மார்க்க அறிஞர்களிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். 3வது விஷயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்தமிஆ, மார்க்க விஷயங்களை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த விஷயங்களை செவித்தாழ்த்தி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் ஆகிவிடுங்கள். மார்க்க விஷயங்களை, அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை, ஷரியத்துடைய விஷயங்களை செவித்தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபபஷ்ஷிர் இபாத் அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, என்னுடைய சில அடியார்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்ல வேண்டும் நபியே. அவர்கள் யார் என்று சொன்னால், என்னுடைய அடியார்களில் சிலர் அல்லாஹ்வுடைய விஷயங்களை, பயான்களை, தீனுடைய மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை செவித்தாழ்த்தி கேட்பார்கள், கவனமாக கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, கேட்ட விஷயங்கள் என்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள், பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். அவர்கள்தான் இந்த உலகத்தில் அறிவாளிகள் என்று அல்லாஹ் பாராட்டி பேசுகிறார். எனவே இந்த உலகத்தில் முஸ்தமிஈன்களாக இருக்க வேண்டும். அதாவது மார்க்கத்தினுடைய விஷயங்களை, அல்லாஹ் ரசூலுடைய ஆகிராவுடைய விஷயங்களை பற்றி நாம் கேட்கும் பொழுது கவனமாக செவித்தாழ்த்தி சிந்தனையோடு அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 4வது வகையான மனிதர்கள் யார்? 4வது வகையான மனிதர்கள் ஆலிம்கள், மார்க்க அறிவை பெற்ற ஆலிம்கள் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்தினுடைய கல்வியை போதிக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு, ஷரியத்தை உருவாக்கக்கூடிய கம்பெனிகளாக, ஃபேக்டரிகளாக திகழக்கூடிய அந்த அரபிக் கல்லூரிகளுக்கு, தீனுடைய மார்க்கத்தினுடைய சேவை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் உருவாகிவிட்டால் இது கடைசி தரம். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொள்வது உங்களுடைய வெற்றிக்கு அது காரணமாக இருக்கும். நீங்கள் இவ்வாறு உருவாகி விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கங்கையானவர்களே, இப்படிப்பட்ட 4 வகை மனிதர்களாக நாம் உருவாக வேண்டும். இந்த 4 வகை இல்லாமல்
வலா தகுன் ஹாமிசா, இந்த நான்குமே இல்லாமல் ஐந்தாவது நபராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஐந்தாவது நபர் யார் என்று சொன்னால், மார்க்க விஷயங்களை கற்ற ஆலிம்கள் மீதும் கற்றுக்கொள்பவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய விஷயங்கள் மீதும் யார் வெறுப்பு கொள்கிறார்களோ, யார் தங்களுடைய விரோதத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, அவர்களை கேவலமாக பார்க்கிறார்களோ, அவர்களை ஒன்றுக்கும் இல்லாதவர்களாக துன்யாவினுடைய மிக கீழ்த்தரமானவர்களாக கருதி அவர்களோடு விரோதம் கொள்ளக்கூடியவர்கள், பகைமை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது. தீனுடைய விஷயங்களுக்காக உதவி செய்யாமல் அதை புறக்கணித்து அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நபர்களாக, ஷரியத்துடைய விஷயங்களை புறக்கணிக்கக்கூடிய நபராக அந்த ஐந்தாவது வகையில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஃபதஹ்லிகு, நீங்கள் அப்படி ஆகிவிட்டால், அந்த ஐந்தாவது வகையாக நீங்கள் ஆகிவிட்டால் உங்களுடைய அழிவிற்கு அது காரணமாகிவிடும், நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்ற ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த இடத்தில் மிக உறுதியான முறையில் சொல்கிறார்கள். சங்கையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மிக அவசியமான ஒரு விஷயம்தான். நாம் வெற்றி எப்படியாவது அடைந்து விட வேண்டும். அந்த வெற்றியை அடையக்கூடிய வழிமுறைகளில் இந்த 4 வகையான வழிமுறைகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். நாம் ஆலிமாக உருவாக வேண்டும். நாம் ஆலிமாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய குழந்தை செல்வங்களை மார்க்கத்தை கற்று தெரிந்த ஆலிம்களாக அவர்களை நாம் உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் எப்பொழுதுமே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக அந்த பணிவை மேற்கொண்டு இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை செவித்தாழ்த்தி கவனமாக கேட்டு அமல் செய்யக்கூடிய நபர்களாக, அந்த மார்க்கத்தின்படி செயலாற்றக்கூடிய செயல் வீரர்களாக நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, நம்மால் முடிந்த அளவு மார்க்கத்திற்காக, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜிஹாத் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இலா கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை உயர்த்தக்கூடிய நலவான விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.